பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 26:11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் நம் நடுவிலே தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம் வாழ்க்கையின் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறபடியினாலே நாம் ஒருபோதும் எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் முன்னேறி செல்வோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எகிப்திலிருந்து புறப்படுகிற போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தை என்ன? ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். தேவ ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆகவே பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதே காரியத்தை இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியே ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் குமாரத்திகளாகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த காலை வேளையிலே கெம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார். நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அவர் துதிகளில் பிரியப்படுகிற ஒரு தேவன். துதி இருக்கிற இடத்துல ஆண்டவர் தங்கி தாபரிக்க விரும்புகிற தேவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் கெம்பீரித்து பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்படி நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம்
ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் அமைதியாய் இருக்க மாட்டோம். கம்பீரித்து பாடி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதியும் அவர்கள் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். ஆகவே கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. நாம் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிற தேவன், அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில அவருடைய வாசஸ்தலம் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அசைக்க முடியாத சீயோன் பர்வதத்தை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். ஆகவே நீ ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, வரும் காலத்தை குறித்து எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். நீ ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இரு. அவர் உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். காலங்களை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை ஒன்றும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், வனாந்தரத்தை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாத அந்த நேரத்துல ஈசாக்கை பார்த்து சொன்னார், நீ விதை விதை என்று சொன்னார். அவன் விதைத்தான், 100 மடங்கு பலனை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறபடியினால் நம்மை ஒன்றுமே அசைக்க முடியாது. நாம் செய்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்மை உயர்த்தி துதிக்கும் பொழுது நீர் வந்து அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு கம்பீரித்து பாடி உம்மை துதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எந்த பயமோ திகிலோ அவர்களை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆகவே இந்த காலை வேளையில எங்களுக்குள்ளே நீர் தங்கி வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.